பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாம் எல்லாம் ஒன்றாக பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதனில் நாம் உருகி புனிதர் திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியெனவே காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரே வாருங்கள் பாடுங்கள் பெர்க்மான்சு அருளப்பர் புகழ் பாடுவோம். மனமார நம் புனிதர் புகழ் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் பாதுகாவலர் புனித பெர்க்மான்சு அருளப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உமை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பாவியான ஒரு பெண் இயேசுவின் காலடிகளில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி தனது பாவத்திற்காக குமுறுகிறார். அவருடைய கண்ணீரை கண்டு, அவருடைய அன்பு செயலை கண்டு ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். கண்களை மூடுவோம். நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். மார்போடு கரங்களை வைத்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். நான் என்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேனா? என்னால் என்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்று சிந்திப்போம். தன்னுடைய குற்றங்களை மறைக்கிறவன் மன்னிப்பு பெறாமல் போவான். குற்றத்தை வெளிப்படுத்தி ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறவன் மன்னிப்பு பெறுவான் என்று யாக்கோபு சொல்கிறார். நம்முடைய தவறுகளை, குறைகளை, இயலாமைகளை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொரு
இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் எம் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 15, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன்பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்களித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளை அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 தொடங்கி 50 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பாள். இவர் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனை, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பற்றிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் இயேசு திரும்பி, சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். ஏழையிலும் ஆதரவற்றவரையும் அன்புடன் நானா வரப்பெறுகளை எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடன் குடும்ப சமார்த்தியுடனும் நல்வாழ்வு வாழ வழி வகுக்க வேண்டுமென்று இளமையிலே புயலாக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞானம் உலகத்தில் சிறந்து விலகவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தின் வரவும் இறைவனாய் குறிக்கப்பட்ட வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான மரத்தை பெற்று தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் ஆழத்தில் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்த அவர்களை தேவைத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாக நிறைவேற்ற வேண்டிய உதவியை தந்தரல வேண்டும் என்று
புனித பெர்க்மான் சிறலப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்துராஜபுரம் பங்கிலிருந்து இறையடைத்தல் அதிக எண்ணிக்கையில் பெருகவும் இறையடைத்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனிதர வேண்டுமென்று புனித பெர்க்மான் சிறலப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மழைப்பொழிவும் நீர்நிலைக பெறவும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையும் கால்நடைகள் நோய் நொடியின்றி விருத்தடையவும் வேண்டுமென்று புனித பெர்க்மான் சிறலப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பாதுகாவலர் வழியாக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, நாங்கள் எழுப்பியிருக்கிற எல்லா தேவைகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. எங்கள் வாய்மொழியால் நாங்கள் அறிக்கையிட்டவை, எங்கள் மனங்களில் நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்த்து அவற்றை தந்து எங்களை ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் பாதம் வருகின்றே, என்னை உனக்காக தருகின்றே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பிழையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதர் புனித பெர்க்மான் சரலப்பருடைய வணக்க நாளில் காணிக்கைகளை ஒப்புக்கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்க்மான் சரலப்பருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைபற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன்.
அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மனிதர்களின் அன்பராகிய இறைவா, மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்கு உரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உடைய திருமகன் மெய்யாகவே ஆசை பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகிறார், அப்பத்தை பிட்டு வழங்குகிறார். எனவே கனிவுமிக்க தந்தையே, உமை வேண்டுகிறோம், தூய ஆவியாரை அனுப்பியருளும் அவரே இந்த அப்ப ரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அந்த இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகிறோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். எல்லாம் வல்ல தந்தையே, இந்த மறை நிகழ்வில் பங்கேற்கும் எங்களை ஆவியாரால் உய்வித்து திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் உருவாகிட அருள் புரியும். மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள், உமது அனைத்துலக மக்கள் ஆகியோரிடையே உறவின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும்.
திரு அவையின் நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் ஒளியில் ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபடச் செய்தருளும். எல்லா மனிதரின் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள செய்தருளும். இவ்வாறு அவர்களது இயக்கத்திலும் கவலையிலும் மகிழ்விலும் எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தியை அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்துச் சொல்வோமாக. மேலும் அவர்களுடன் உமது ஆட்சியில் நெறியில் முன்னேறி செல்வோமாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறை வாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியவின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், ஏனைய புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்கள் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாகும். உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சொற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சொற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. மெழுகாகி நீ திரியாக வா, மலராகி நீ மனமாக வா. மெழுகாகி நீ திரியாக வா, மலராகி நீ மனமாக வா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஒரு விழா இறைவன் உதவின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. ஒரு விழா இறைவன் உதவின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. குயிலாகி நீ குரலாக வா, மயிலாகி நீ நடமாட வா. குயிலாகி நீ குரலாக வா, மயிலாகி நீ நடமாட வா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாதுகாவலர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம்.
துயரத்தில் ஆண்டவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமை மிக்க இடவிலா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடலுள்ள ஆன்மீக நலங்களுக்காக புனித பெர்க்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அர்ப்பணிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என்னாவே களிப்புறு வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவாம், நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று வகர செய்திருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உமை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.